களம் 8ல பிரேம்குமார பொழக்க போறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அதாவது நம்ம தமிழ் சினிமால போய் தியேட்டர்ல உட்கார்ந்தா பீஸ்ஃபுல்லா பிலாசபிக்கல் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்படியும் புரியும்படியும் படம் எடுக்கிற டைரக்டர் தான் நம்ம பிரேம்குமார் சார். அவனுக்கே தெரியாது. இப்ப அவர் ரீசெண்டா அவரோட மெய்யழகன் படம் 1 இயர் தாண்டிடுச்சுங்கறனால நம்ம பேடி கூட இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அது என்னமோ தெரியல, அவரோட படம் மட்டும் இல்ல இன்டர்வியூஸும் அழகா இருக்கும். இது ஒரு பொண்ணு சொல்லினாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் பாபு. ஆனா இந்த இன்டர்வியூ ஆரம்பத்துல அழகா ஆரம்பிச்சாலும் போக போக ரிவ்யூவர்ஸ் போட்டு ரணமாக்கிட்டாரு. என்ன கேவலப்படுத்திட்டியே, நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். மெய்யழகன் அவ்வளவு நல்லா பேர் எடுத்தாலும் ஏன் நல்லா ஓடலன்னு கேட்ட கேள்விக்கு தலைவன் பொசுக்குன்னு ரிவ்யூவர்ஸ் பக்கம் திருப்பி விட்டாரு. ஆனா அவர் சொன்ன பாயிண்ட நானும் ஒத்துக்கிறேன். இன்டர்நெட்லயே ஈஸியா பேச முடியற கண்டென்ட் வித்தவுட் எந்த செலவும் இல்லாம அது சினிமா தான். ஏன்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த சேனல் மாதிரி 1008 சேனல் சினிமாவை பத்தி பேசுறதுக்குன்னே இருக்கு. நீங்களா யாருடா? நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். லைக் அவர் சொல்ற மாதிரி சோகால் ரிவ்யூவர்ஸ் சேனல். ஆனா எல்லா சேனல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்டா இருக்கீங்க? இந்த 1008லயும் காசு வாங்கிட்டு ப்ரோமோட் பண்றவங்க இருப்பாங்க, ஆர் காசு வாங்கிட்டு டீகிரேட் பண்றவங்க இருப்பாங்க. இவ்வளவு ஏன் நெகட்டிவா பேசினாதான் வியூஸ் வருங்கிறதுக்காக கண்டமேனிக்கு எல்லாரையும் போட்டு அடிக்கிற சேனல்ஸும் இருப்பாங்க. அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். இதுல யாரோட ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்க அந்த படத்தை பார்க்க போறீங்கிறது உங்களுக்கே தெரியாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அண்ட் இதனால பல படங்கள் தியேட்டர்ல நல்லா போகாம ஓடிடில போயிட்டு இருக்கிறதையும் கண் கூட பார்க்கதான் செய்யறோம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆனா இத பேச வந்த பிரேம்குமார் சார் இத தவிர நிறைய பேசிட்டாரோன்னு தோணுச்சு. Who are you to decide? Other than I சொல்றேன். Leave it to the audience. நீ ஒண்ணும் சொல்லணும் போ.